ஆண்டவரே தகப்பனே, அவங்க ஆண்டவரே வீட்டாண்டு இருக்கிற எந்த ஆண்டவரே செத்த ஆவிகள் அந்த பிள்ளைகளோடு வந்து இங்க அலக்கடிக்காதபடி என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு ஆண்டவரே 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 தகப்பனே, உம்மை நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே பய பக்தியோடு இந்த சமூகத்துல உட்காரணும் ஆண்டவரே, பய பக்தியோடு முடிவு பரிந்தமும் ஆண்டவரே என் தேவன் எது மூலியமா பேசுகிறார் என்றது ஆண்டவரே உணரும்படியாய் செய்யுங்கப்பா. நீங்க பாடல் வரிகள் மூலியமா பேசியிருக்கீங்க ஆண்டவரே தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஆராதனை பகுதியில நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே, ஜெபம் மூலியமா பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே, வசனம் மூலியமா நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. ஆனாலும் அதெல்லாம் உணராதபடி இருக்கிறார்களே அப்பா. ஆண்டவரே அதை உணரும்படியாய் செய்யுங்க. தேவன் ஏதாவது ஒரு வழியில் என்னோடு பேசுகிறார், நான் அதை கேட்கணும், அதை அப்படியாச்சும் நான் அறியணும் என்ற வீட்டில இருந்து கிளம்புறப்பவே அப்பா எந்த ஒரு சிந்தனை எனக்குள் வரக்கூடாது. என் தேவ சிந்தை மாத்திரமே எனக்குள்ள இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆண்டவரே சிந்தனையை அலக்கடிக்கிற ஆவிகளை இந்த இடத்திலே நான் விட்டுட்டு என் சபைக்கு நான் செல்கிறேன் என்று ஆண்டவரே சொல்லும்படியாய் ஜெபத்தோடு ஆண்டவரே வீட்டில இருந்து கிளம்புறப்பவே ஜெபத்தோடு வரும்படியாய் செய்யுங்க ராஜா. ஆண்டவரே அப்படியாய் வரும் பொழுது அநேக அற்புதங்களை ஆண்டவரே அவங்க பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரே, அநேக அதிசயங்களை அவங்க பெற்றுக்கொள்ளலாம் சாமி. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாய் என் சபை பிள்ளைகளை நீர் உருவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே என் சபை பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே எட்டு போவது நல்லதல்லப்பா. ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே வழி தப்பி போக கூடாது ஆண்டவரே. அக்கா சொன்னாங்க ஆண்டவரே தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களே பின்மாறி போறார்கள் என்று சொன்னார்கள். ஆமா ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளை நாங்களும் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு காலத்துல அவ்வளோ பயபக்தியா இருந்த பிள்ளைகளா இன்னைக்கு இல்ல, மனம் மாறி வேற வேற தெய்வத்தை வணங்குறார்கள் ஐயா. ஆண்டவரே அப்பா அவர்களா பார்க்கிறப்ப ரொம்ப கஷ்டமாவும் வேதனையுமாவும் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலகத்துக்காக இந்த மக்களுக்காக பாழாய் கிடந்த இந்த மக்களுக்கு தன் ஜீவனையே கொடுத்தீர் என்று ஆண்டவரே, தன்னுடைய ஜீவனையே பலியாய் தந்தீர் என்று அறியாமல் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறப்ப அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, அவ்வளோ வேதனையா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும்னா நான் வரேன், அது நல்லா ஆயிட்ட உடனே நான் திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன்னு போகிற ஜனங்களையும் நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாள் உண்மை ஆண்டவரே தூசணமாய் பேசக்கூடாது ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்படாதவர்களை விட ரட்சிக்கப்பட்டவர்களே அநேக காரியங்களை செய்கிறார்கள் ஐயா. உம்முடைய நாமத்தை தூஷணம் செய்யற மாதிரி அநேக தவறான வழிகளை செய்கிறார்கள் அப்பா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சாமி. அப்படியெல்லாம் இல்லாதபடி பிள்ளைகளை நீர் ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. மறுபடியுமாய் என் தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. மறுபடியுமாய் நீர் ஆண்டவரே உங்க கரத்துல கொண்டு வருவீராக. அப்படியா எந்தெந்த பிள்ளைகள் இருக்கிறதோ, எந்தெந்த பிள்ளைகள் மனமாற்றி போகிறதோ அது எல்லாத்தையும் ஒருமனப்பட்டு அப்பா மறுபடியுமாய் என் தேவனுடைய பாதத்துல வந்து சரணடையும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா. உங்க கரம் அந்த பிள்ளைகள் எல்லாம் தொடட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துல தேவ கிருபை இல்லாமல் வாழ முடியாது என்றதை அவங்களை உணரும்படியாய் செய்யுங்க. இந்த உலகத்துல ஆண்டவரே தேவ வல்லமை இல்லாமல் தேவ பிரசனம் இல்லாமல் இந்த உலகத்துல நம்ம ஆண்டவரே எங்கேயும் செல்ல முடியாது என்றதை நீங்கள் உணரும்படியாய் செய்யுங்கப்பா. தேவையில்லாத சிந்தைக்கு தேவையில்லாத இந்த உலகத்து காரியத்துக்காக ஆண்டவரே அடிமைத்தனமாய் இருக்கிறார்கள் அப்பா. எத்தனையோ மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறார்கள், எத்தனையோ மனுஷனுக்கு எத்தனையோ பணம் காசுக்கு எத்தனையோ பொருளாதாரத்துக்கு அடிமையா இருக்கிறார்களப்பா ஆண்டவரே. அதுக்காகலாம் என் தேவனை விட்டு பிரிந்து போகிற அநேக பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அப்படியெல்லாம் இல்லாதபடி உங்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாய் நீர் மாற்றுங்க. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் அந்த மாதிரி மாற்றுங்கப்பா. யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல அப்படியாய் ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ தொட வேண்டுமாய் இந்த வேளையில நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா நாளிலும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எங்க ஊழியக்காரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. அப்பா எங்க ஐயாவோட கரம் இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே தகப்பனே அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஐயாவோட கரம் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இது மட்டும் ஆண்டவரே என் தேவன் தாமே இதுவரைக்கும் காத்த என் தேவன் கூட ஆனකොடி ஸ்தோத்திரப்பா. இனிமேலும் காக்க போகிறவர் நீர் ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இனிமேல் மழை காலம் தான் ஆண்டவரே. ஆனாலும் மழை காலத்தில் இங்க தண்ணி நின்னாலும் ஆண்டவரே அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் ஐயாவுக்கு வராதபடி, எந்த ஒரு ஆபத்துகளும் எந்த ஒரு ஆண்டவரே தகப்பனை தீங்கின் காரியங்களும் ஆண்டவரே இங்க தகப்பனை ஆண்டவரே நெருங்காதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக ராஜா. அதுக்காக நன்றி. அவங்க எங்கு சென்றாலும் போனாலும் என் தேவனுடைய பிரசனம் மின்னும் பின்னுமாய் தாங்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறாரப்பா ஆண்டவரே. நீரே எல்லாமாய் இருக்கிறீங்க ஏசப்பா. அப்படியாய் அவர்களோடு இருந்து நீர் செய்யக்கூடிய காரியம் அநேகமாய் இருக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த சபைக்கு என்னென்ன ஆண்டவரே ஐயா மூலமா நீர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீரோ அத்தனை காரியங்களும் நிறைவாய் ஆண்டவரே அதிகமான ஆசீர்வாதத்தோடு நீங்க செய்ய போகிறீர் ஆண்டவரே.
இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தின்படி அப்படியான ஆண்டவரே அறியாத எட்டாத காரியங்களை இந்த சபைக்கு நீர் அறிவிக்க போகிறீர். அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோப்பா. அவங்களோட கரம் இருக்கட்டும் சாமி, அதுக்காக நன்றி அப்பா. இந்த சபை குறித்து என்ன வாஞ்சிகள், என்ன ஆண்டவரே எதற்காக செபித்து கொண்டு இருக்கிறாரோ அத்தனை காரியங்களும் அநேக ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு முடிக்க இந்த தேவன் உதவி செய்வீராக ராஜா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்ப அந்த சபையில செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாய் கிராம ஊழியத்தும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. தகப்பன பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு கிராமத்துக்கும் செல்கிறது நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. முதலாவதாய் ஆண்டவரே இந்த இடைக்கடி நாடு முழுவதுமாய் 24 கிராமங்களையும் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் செல்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டவரே கிராமத்தையும் கொடுக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமத்தையும் நீர் தொடுவீராகப்பா. எந்தெந்த இடத்தெல்லாம் பிள்ளைகள் போகிறார்களோ அப்பா அந்த இடத்துல எங்கெங்க டேக்ஸ்கள் கொடுக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளும் தொட விடமாய் செபிக்கிறப்பா ஆண்டவரே. தகப்பனே அப்பா பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பிசாசுகள் நிறைந்த இடம் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே தகப்பனே விக்கிரகங்கள் நிறைந்த இடம் ஆண்டவரே. எத்தனையோ செத்த ஆவிகள் நிறைந்த இடங்கள் அப்பா. ஆனாலும் என் தேவனுடைய கிருபை மாத்திரமே பிள்ளைகளை தாங்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே போகிற ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் தாங்க வேண்டும் ஆண்டவரே. எந்த பிசாசன் கிரைகளும் எந்த செத்த ஆவிகளும் எந்த ஆண்டவரே தகப்பனே விக்கிரக ஆவிகளும் பிள்ளைகளை தொடாதபடி பிள்ளைகளை நெருங்காதபடி என் தேவன் தாமே சுத்திகரித்து தேவ தூதர்களை பிள்ளைகளுக்கு நீர் காவல் வைக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் செய்வீராகப்பா ஆண்டவரே. தேவனுடைய ஆண்டவரே தகப்பனை தேவனுக்காக நம்ம செய்கிறோம் என்ற ஆண்டவரே தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் தாங்கி நடத்த வேண்டுமாய் நான் செபிக்கிறப்பா ஆண்டவரே. தகப்பனை தொடுக்கம் அற்பமாய் இருக்கலாம், முடிவோ சம்பூரமாய் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே தகப்பனை இருக்கிற எல்லா காரியத்தையும் அநேகமாய் நீர் செய்ய போகிறீர். அதுக்காக நன்றி அப்பா. பிள்ளைகளோடு நீங்க கடந்து போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. நாளிலும் ஆண்டவரே அப்படியாய் நீ செய்து விட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே. நாளில கூட ஆண்டவரே தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் கருத்துல கொடுக்கிறப்பா ஆண்டவரே. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே எத்தனையோ ஏழை மக்கள்கள் இருக்கிறார்கள் ஐயா. அவங்களுக்கு உதவுற கரங்களாய் மாறட்டும் சாமி ஆண்டவரே. அப்பா ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று சொன்னீரே. அப்படியா ஏழைகளுக்கு இறங்குறவர்களாய் நீர் மாற்றுங்கப்பா. எத்தனையோ பணம் காசு பொருள் வைத்துக்கொண்டு இன்னும் ஆண்டவரே கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து கூட உதவ முடியாமல் இருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. என்ன வச்சு என்ன புரோஜனம் ஆண்டவரே. அப்பா நிலையில்லாத வாழ்க்கை அப்பா. என்னைக்கு யாருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாம தான் இந்த ஆண்டவரே காலங்கள் போய்கொண்டு இருக்கிறதப்பா. எத்தனையோ கோடீஸ்வரர்கள்லாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. மறாதனால அவங்க இல்லாமல் போயிடுறாங்கப்பா. அவங்க போகிறப்ப எதுவுமே எடுத்துட்டு போறதில்லப்பா அப்பா ஆண்டவரே. யோபு சொன்னது போல நிர்வாணியாய் வந்தோம் நிர்வாணியாய் நாங்கள் போகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படிதான் நீங்க ஆண்டவரே அதை ஆண்டவரே ஒருவனும் அதை நினைத்து பார்ப்பதே இல்லை ஆண்டவரே. எத்தனை பொக்கிஷங்கள் சேர்த்து வைத்தாலும் நம்ம போறப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் போக போறோம் என்றதை ஆண்டவரே உணர்ந்தால் ஆண்டவரே யாரும் அதை பொத்தி பொத்தி வைக்க மாட்டாங்கப்பா. யாருக்கும் கொடுக்காமல் சேர்த்து வைக்க மாட்டாங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா தெரு ஓரங்களில் இந்த சென்னை பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை பிளாட்ஃபார்ம்ல ஆண்டவரே படுக்க கூட இடம் இல்லாம ஆண்டவரே, போத்திக்க கூட ஒரு பெட்ஷீட் கூட இல்லாமல் ஆண்டவரே எவ்வளோ குழந்தைகள் எவ்வளோ பேர்கள் ஆண்டவரே இந்த தெரு ஓரங்களில் படுத்து கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆனாலும் ஒரு விசை இனிமே மழை காலம் ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே. ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்கிற ஒரு நீர் மாத்திரமே அப்பா. அவங்களுக்கு தேவைகளை ஆண்டவரே உதவுகிற கரங்களை நீர் கொண்டு வருவீராகப்பா. அநேகர் சேர்த்து கொண்டு வைத்திருக்கிற அத்தனைகளும் ஆண்டவரே அந்த ஏழைகளுக்கு இறங்கவர்களாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே உங்களை இருதயத்தை மாற்றும் சாமி ஆண்டவரே. அவங்களை இருதயத்தில் ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே தகப்பனை சதையான இருதயமாய் மாற்றுங்கப்பா. ஏழைகளுக்கு இறங்குறவர்களாய் மாற்றுங்க ராஜா. அதுக்காக நன்றி அப்பா. அதுக்காக நன்றி அப்பா. நாளிலும் ஆண்டவரே தேசத்தில் உள்ள எத்தனையோ ஆண்டவரே குடிக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம்ப்பா. அத்தனை பிள்ளைகளும் மனம் மாறும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவரே சிறு வயதிலே எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே கிட்னி ஃபெயிலியர் ஆண்டவரே தகப்பனே கேன்சர் என்னென்னவோ சொல்லுகிறார்கள் ஐயா. அப்படியெல்லாம் இல்லாதபடி அது எல்லாமே ஆண்டவரே அவங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தினாலும் அப்பா அது எல்லாம் இல்லாதபடி நீர் மாற்றுவீராக ராஜா. அதுக்காக நன்றி. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை நீங்க தர வேண்டும் ஆச்சரிக்கிறப்பா. இன்னும் ஒவ்வொரு நாளும் நாங்க கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே அப்பா இந்த பாலியல் தொல்லைகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுத்துதான் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே எத்தனை ஸ்கூல்ல நாங்கள் கேள்விப்படுகிறோம்
பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டவரே இடத்துங்கள நல்லா படிச்சவனுங்களே ஆண்டவரே எப்படி எல்லாம் செய்கிறதை கேட்கிறப்ப அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வாத்தியார்களை நம்பிதானப்பா பெற்றவர்கள் பிள்ளைகளை அனுப்புறார்கள். ஆனாலும் எத்தனையோ செய்திகளை நாங்கள் காதுல கேட்கிறப்ப அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. அது எல்லாம் மாறட்டும் சாமி. இது எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா. அப்படியாய் இருக்கிற பிசாசின் கிரைகளை முற்றிலுமாய் நீர் ஒழித்து போடுவீராக ராஜா ஆண்டவரே. அப்பா அப்படியாய் நீர் நல்ல பெண் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு சட்டமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பெண் பிள்ளைகளை நினைச்சாலே ஒரு பயம் வர வேண்டும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே ஒரு சட்டத்தை மாற்றுங்கப்பா. அது சில 5 வயசு பிள்ளையா இருக்கட்டும், இல்ல 50 வயசு வயசானவங்களா இருக்கட்டும், யாருக்குமே இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு ஆண்டவரே. அப்படியான ஆண்டவரே ஒரு சட்டத்தை நீர் கொண்டு வர வேண்டுமாய் நான் செபிக்கிறப்பா. அதுக்கான ஆட்களை நீர் உருவாக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா. உங்க கரம் இருக்கட்டும் தேசத்துல, உங்க கரம் இருக்கட்டும். அந்த தேசத்தை தொடுங்கப்பா. இந்த தேசத்துல இருக்கிற எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சமாதானமாய் அன்பாய் பாசமாய் மாறட்டும் சாமி. அதுக்காக நன்றி அப்பா. நாளிலும் ஆண்டவரே ஐயா சொன்னது போல ஆண்டவரே இந்த இஸ்ரேல் நாட்டை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அந்த நாட்டை ஆண்டவரே தகப்பனே அப்பா இன்னைக்கும் ஆண்டவரே அவங்க போர் செய்கிற அந்த நாட்டு கூட ஆண்டவரே அப்பா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே 2 நாட்டுக்கும் நடக்கிற அந்த பிரச்சனைகளை நீர் சுமூகமாய் முடித்து வைப்பீராகப்பா. ஏனென்றால் ஆண்டவரே அந்த நாட்டில் இருக்கிறவங்க இழந்து போகிறது உயிர் சேதம் ஆகக்கூடாது ஆண்டவரே. யாரும் உயிர் பலி ஆகக்கூடாதுப்பா. அங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கும், எத்தனை குடும்பங்கள் இருப்பாங்களப்பா. ஆண்டவரே தகப்பனே ஒரு நாளும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரேப்பா இஸ்ரவேல் நாட்டை ஆண்டவரே தகப்பனே நீர் தொட வேண்டும். அவங்களுக்குள்ள இருக்கிற இருதயத்தை நீர் தொட வேண்டும்பா. அவங்களுக்கு இருக்கிற வன்முறத்தை நீர் தொட வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா. அங்க இருக்கிறவர்களை அந்த ஆண்டவரே அந்த சண்டையிலிருந்து ஆண்டவரே தகப்பனே அந்த போர்ல இருந்து விடுதலை ஆகும்படியாய் செய்யுங்கப்பா. 2 நாடும் சமாதானமாய் ஒற்றுமையாய் இருக்கும்படியாய் நீர் செய்வீராக ராஜா. ஒரு நாளும் ஆண்டவரே உம்முடைய நாமம் தூசிக்கப்படாதபடி நீர் செய்ய போற தயவுக்காக நன்றி அப்பா. உங்க கிருபை ஆண்டவரே அந்த நாட்டோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த நாட்டு மக்களோடு கிருபை இருக்கட்டும் சாமி. அவங்கள ஒவ்வொருத்தரும் நீர் ஆளுகை செய்கிறீர் அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசி ஆண்டவரே செய்ய போகிற காரியம் அநேகமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. உங்க கரம் ஆண்டவரே இந்த நாட்டின் மீது 2 நாட்டின் மீது இருக்கட்டும். அந்த போர் சீக்கிரமாய் முடிந்த ஆண்டவரே தகப்பனே சமாதானமாய் 2 பேரும் கைகோர்க்கும்படியாய் நீர் செய்வீராக ராஜா. அதுக்காக நன்றி அப்பா. உங்க கரம் இருக்கட்டும் சாமி. அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் அப்படியாய் நீ செய்து விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட அப்பா அருமையான எங்க ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அருமையான ஆண்டவரே சித்ராவும் கருத்துல கொடுக்கிறப்பா. மகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. மகள் சொன்னது ஆண்டவரே தேவியை கூட ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கணவர் ஆசீர்வதிங்க. 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே குழந்தைகளுக்கு உடல் சரியில்லாமல் இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த சொரத்தின் ஆவிகள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே அந்த குடும்பத்தை முழுவதுமாய் நீர் ஆளுகை செய்து நீர் தொட வேண்டுமாய் செபிக்கிறப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே முழு குடும்பமாய் நீங்கள் சபைக்கு வர என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. அதுக்கான வழிவாசல்கள் எல்லாம் திறந்தருளும் சாமி. என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நீர் எடுத்து போடுவீராக ராஜா. பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே அந்த மகனை கூட நீ தொடுவீராகப்பா. ஆண்டவரே அந்த குடியின் ஆவியிலிருந்து தொடுங்கப்பா ஆண்டவரே. அநேக ஆண்டவரே தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்புகள் இருந்து ஆண்டவரே தகப்பனே மகனை நீர் வெளியே கொண்டு வருவீராக ராஜா. அதுக்காக நன்றி. உன் கரம் இருக்கட்டும் சித்ராவை ஆசீர்வதிங்க. அவன் கொடுக்கப்பட்ட தாய் தகப்பன் ஆண்டவரே சகோதர சகோதரிகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. மகள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. உன் கரம் அவங்க குடும்பத்தோடு இருக்கட்டும் ஐயா. மகள் செபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தோடும் கரம் இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே சண்டே கிளாஸ் பிள்ளைகளையும் கருத்துல கொடுக்கிறப்பா. அவளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த சபைக்கு வர நாங்கள் ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறப்பா. இன்னும் அநேக பிள்ளைகளை நீர் கொண்டு வருவீராகப்பா. அநேக சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவரே அவங்க பாடல் பகுதியிலும் சரி வசன பகுதியிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே தகப்பனே கிருபையால் செய்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். அப்படியா இன்னும் அதிகமான வளர்ச்சி அதிகமான ஆண்டவரே கிருபைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறப்பா. அதுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே தேவ பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே நடந்து கொள்ள என் தேவன் உதவி செய்வீராகப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எலனை கொடுக்கிறேன். எலனா ஆண்டவரே சுதாவை கொடுக்கிறேன். சுதாவும் கணவரை கொடுக்கிறேன். மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மகள் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. மகள் படிப்பிலையும் ஆண்டவரே நல்ல எல்லாத்திலையும் ஆண்டவரே தகப்பனே கிருபை இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவங்க தாய் செய்கிற வேலைகளிலும் ஆண்டவரே மகள் போகிற ஒவ்வொரு ஆண்டவரே காரியத்திலும் கரம் இருந்து தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே தகப்பனே. செய்கிற குடும்பத்தை கொடுக்கிறேன். அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த அக்கா கூட ஆண்டவரே கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்கப்பா. அந்த காயங்கள் அந்த ஆண்டவரே அதுல எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. அந்த வலிகள் எல்லாம் மறையட்டும் சாமி ஆண்டவரே தகப்பனே. அப்ப அவங்களுக்கு பூரண சுகத்தை கொடுங்க. அண்ணனிய நீர் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற உடல் சுகத்தை ஆண்டவரே பலவீனத்தை நீர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பூரண சுகத்தை தர வேண்டுமாய்
செபிக்கிறப்பா. அவங்க வீட்டுல நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நல்ல படிப்பு ஞானத்தை அறிவை கொடுங்கப்பா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுதலை கொடுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே காவியாக்காக செபிக்கிறவங்க, தகப்பனுக்காக செபிக்கிற, தாய்க்காக செபிக்கிற, கொடுத்த 2 தம்பிகளுக்காக செபிக்கிறேனப்பா. பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. மகள் சொன்னது போல ஆண்டவரே அவங்க தகப்பனை குடிச்சிட்டு வந்து ஆண்டவரே எங்களை அடிக்கிறாரு, சண்டை போடுறாருன்னு சொன்னது நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த மகனுக்கு இருக்கிற அந்த குடியின் ஆவி எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகளோடு சந்தோஷமாய், மனைவியோடு சந்தோஷமாய் பேசக்கூடிய ஆண்டவரே ஒரு மகனாய் நீர் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே உம்மை நேசிக்கக்கூடிய ஒரு மகனாய் மாற்றுவீராகப்பா. அந்த குடும்பத்தில் எல்லாரையும் நீர் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்துல வந்துட்டாங்க ஆண்டவரே. இன்னும் அந்த ஒரு மகன் மட்டும் இல்லப்பா, அவரையும் நீர் கொண்டு வருவீராகப்பா. உங்க கரத்துல அந்த மகன் வந்து விட்டால் அப்படியான தவறுகள் அவர் செய்ய மாட்டார் ஆண்டவரே. அப்படியாய் நீ தொட வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் ஐயா. அவங்க குடும்பத்துல தேவைகளை நீங்க சந்திங்க. பிள்ளைகளுக்கிட்டு ஆண்டவரே தகப்பனை நல்லா செபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே தெளிவை நீர் தாங்கப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் செபத்தை நீர் கேட்பேன்னு சொன்னீங்களப்பா. தன்னுடைய தகப்பனுக்காக செபிக்கக்கூடிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு தாங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே மகள் சொன்னது போல யாரோ ஆண்டவரே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆண்டவரே அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்திலும் இருக்கிற எல்லா சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் நீர் எடுத்து போடுவீராகப்பா. அவங்க குடும்பத்துல தேவைகளை சந்திங்க ராஜா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கரம் அந்த குடும்பத்தோடு இருக்கட்டும், வருமானத்தோடு இருக்கட்டும், பிள்ளைகள் படிப்போடு இருக்கட்டும் சாமி. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல கூட ஆண்டவரே தகப்பனை அப்படியாய் செய்து விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே மல்லிகா கொடுக்கிறேன். மகளை ஆசீர்வதிங்க. மகளை கொடுக்கப்பட்ட கணவர் 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மகளை ஆண்டவரே தகப்பனே அவங்க ஆண்டவரே கணவர் செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகள் சொன்னது போல ஆண்டவரே இந்த வேலை கூட ஆண்டவரே தகப்பனே எந்த தடைகளும் இல்லாதபடி அந்த பிள்ளைக்கு நல்லபடியாய் ஆண்டவரே அவங்களுக்கு கரத்துல வந்து சேர என் தேவன் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. ஒரு விசை ஆண்டவரே பிரபாவதி அம்மாவை நினைச்சு பாருங்க ஏசப்பா. அவங்களுடைய கண்ணீரை நினைச்சு பாருங்க ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே அந்த 2 பிள்ளைகளுக்கு நீங்கள் மாத்திரமே உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக அந்த குடும்பத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவரே அவங்களுக்கு தேவைகளை நீங்க சந்திப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேனப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த மனுஷனும் எந்த ஆண்டவரே தகப்பனே லஞ்சம் கேட்டு அவங்களை தொந்தரவு படுத்தாதபடி, யாரும் எந்த பிரச்சனையும் படுத்தாதபடி என் தேவனுடைய கரம் ஆண்டவரே அந்த குடும்பத்தை தாங்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேனப்பா. அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா சத்யாக்காவை கொடுக்கிற சத்யாக்காவை ஆசீர்வதிங்க. அவங்க கணவரை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. மருமகளையும் பேரப்பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நீங்க சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. அவங்க எதற்காக செபித்திருக்கார்களோ அத்தனை காரியங்களும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போறீர். அதுக்காக நன்றி அப்பா. அவங்க குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் நீ சந்திக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. அவங்க எவ்வளோ ஆண்டவரே தகப்பனே அப்பா அவங்க வேலை செய்கிற அந்த ஹாஸ்டலும் கருத்துல கொடுக்கிறப்பா. அங்க இருக்கிற ஆண்டவரே அவங்க யார சொன்னாங்களோ அந்த மனுஷனையும் கருத்துல கொடுக்கிறப்பா. பின்மாற்றத்துல போய் ஆண்டவரே அநேகரே ஆண்டவரே அந்த இடத்துல விடுறாங்களான்னு சொல்றாங்க ஆண்டவரே. இந்துக்களை இந்த இடத்துல விடாதபடி ஆண்டவரே அப்பா இந்துக்களை கொண்டு வந்து அங்க இருக்கிறவர்களை ஆண்டவரே தகப்பனை மனம் மாற்றாதபடி என் தேவனுடைய கரம் ஆண்டவரே அந்த ஹாஸ்டலை தொட வேண்டுமாய் செபிக்கிறேன். அங்க இருக்கிற பிள்ளைகளை தொட வேண்டுமாய் செபிக்கிறாங்க. வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொட வேண்டுமாய் நான் செபிக்கிறேன்ப்பா. அதுக்காக நன்றி அப்பா. உன் கரம் இருக்கட்டும் ஐயா ஆண்டவரே. அவங்க வேலைகளோடும் கரம் இருக்கட்டும் சாமி. அதுக்காக நன்றி. அவங்க சொன்னது போல ஆண்டவரே இந்த வேமனூர் கிராமத்தை நீ தொட வேண்டுமாய் செபிக்கிறப்பா ஆண்டவரே. சீக்கிரமாவே ஆண்டவரே அந்த கிராமம் முழுவதும் ரட்சிப்புகளை வர வேண்டுமாய் நான் செபிக்கிறப்பா. அங்க இருக்கிற எல்லை பிசாசுகள் எல்லாத்தையும் நீர் ஆண்டவரே நான் கட்டி செபிக்கிறேனப்பா ஆண்டவரே தகப்பனே. நீர் ஆண்டவரே ஆளுகை செய்கிற ஆண்டவரே இடமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. என் தேவனுடைய ஆண்டவரே தகப்பனே நகரமாய் அது மாறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆண்டவரே அப்பா கூடாரமாய் இந்த இடங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ தொடுவீராக. அதுக்காக நன்றி தகப்பனே. உங்க குடும்பத்தை நீர் ஆளுகை செய்கிற தெய்வம் ஆண்டவரே. கூடவே இருந்து செய்ய போற தெய்வுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில கூட அருமையான பிள்ளைகளை உங்க கருத்துல கொடுக்கிறப்பா ஆண்டவரே. செல்வியை கொடுக்கிற ஆண்டவரே. சித்ராவை அவங்க அக்காவை கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைக்கு ஆண்டவரே அவங்க அக்கா மகளுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற பல்வலியை நீர் எடுத்து போடுங்க. அந்த வேறு சிகிச்சையில கூட பிள்ளைகளுக்கு எந்த விளைவினும் வராதபடி பிள்ளைக்கு பூரண சுகத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறப்பா. அதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்க போன வாரம் கூட ஆண்டவரே அமாவாசை ஜெபத்துல சாட்சி சொன்னதப்படி எவ்வளோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னதை நாங்கள் அறிந்தோப்பா. ஆனாலும் ஒரு விசை ஆண்டவரே உங்களுக்கு இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீர் ஆண்டவர் எடுத்து போட வேண்டுமாய் செபிக்கிறப்பா. பிசாசானவன் ஆண்டவரே பிள்ளைகளை பின்தொடர்ந்து வராதபடி, பிள்ளைகளை எந்த ஒரு இடைஞ்சல்களும் பண்ணாதபடி, பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆண்டவரே அப்பா தேவையில்லாத காரியங்களை ஆண்டவரே தகப்பனை இடைஞ்சல்கள் பண்ணாதபடி நீர் பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. உமக்காக ஆண்டவரே ஊழியம் செய்ய வந்திருக்கிற பிள்ளைகளப்பா, உமக்காக உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளப்பா, ஒரு பொழுதும் ஆண்டவரே தகப்பனே நீர் ஆண்டவரே கைவிடாத என் தேவன் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா
ஒன்றுமே இல்லாத பிள்ளைகள் கூட ஆண்டவரே அப்பா இந்த இடத்துக்கு வந்த ஆண்டவரே தகப்பனே நீர் உருவாக்கி நிறுத்துகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்படியான தெய்வம் இந்த சபையில நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளை நீர் உருவாக்கி இருக்கிறீரப்பா. அப்படியாய் அந்த பிள்ளைகளும் நீர் உருவாக்கி நிறுத்த போகிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த சபைக்கு வந்தோம், இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்கிறோம் என்று சொல்லும்படியாய் நீர் அற்புதம் செய்யுங்க. அந்த பிள்ளைக்கு கொடுத்த 2 பிள்ளைகளையும் கணவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க. அதுக்காக நன்றி. பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோப்பா. பிள்ளைக்கு சீக்கிரமாய் வேலை கிடைக்க என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே மகளே ஆண்டவரே எதை குறித்தும் கலங்காதபடி, எதை குறித்தும் பாரப்படாதபடி என் தேவன் தாமே நீர் கூட இருந்த அந்த பிள்ளைக்கு சீக்கிரமாய் ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆண்டவரே நான் பொறுமையாய் காத்திருந்தேன், என் தேவன் இப்படியான ஒரு அதிசயத்தை செய்தார் என்று சொல்லும் அளவுக்கு என் தேவன் தாமே நீர் செய்ய போகிறீரப்பா. எந்தெந்த விஷயங்கள் தாமதமாய் இருக்கிறதோ அதுல தேவன் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று ஆண்டவரே உணரும்படியாய் நீர் செய்வீராகப்பா. அதுக்காக நன்றி அப்பா. உங்க கரம் இருக்கட்டும் சாமி. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பத்தோட கரம் இருக்கட்டும். அந்த ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே அவங்க இந்த ஈசிஆர்ல வர்றப்பவும் போறப்பவும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே அந்த வண்டியின் மீதும் அந்த பிள்ளைகள் மீது இருக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாள்ல கூட ஆண்டவரே தகப்பனே அருமையான அம்மாவை கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க ஆண்டவரே தகப்பனே. அம்மா சொன்னது போல ஆண்டவரே உங்க கணவரை கொடுக்கிறவங்க பிள்ளைகளை, பெண் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் 2 பேரும் ஆண்டவரே தகப்பனே கர்ப்பதியா இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே பூரண சுகத்தை தந்து ஆண்டவரே தகப்பனே அப்பா 10 மாதங்கள் முடிந்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல நல்ல ஆண்டவரே சுகப்பிரசவத்தை கட்டளிட்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல பிள்ளை செல்வத்தினை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. அவங்க சொன்னது போல ஆண்டவரே அவங்க 2வது மகனுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே வேலை இல்லாமல் இருந்த என்ன பண்ண முடியும் ஆண்டவரே. குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாரங்கள், எவ்வளோ தேவைகள் அப்பா இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் பிள்ளைக்கு ஆண்டவரே சீக்கிரமாய் ஒரு நல்ல வேலையை நீங்க ஆண்டவரே உங்க ஆண்டவரே உங்க பிள்ளைக்கு தர வேண்டுமாய் நான் செபிக்கிறப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா அவங்க வேலை ஆண்டவரே ஏற்கனவே இருந்த வேலையோட இப்போ ஆண்டவரே கிடைக்க போகிற வேலை அதை விட ஆசீர்வாதமாய், அதை விட சம்பள உயர்வாய் ஆண்டவரே தகப்பனே ஒரு நிரந்தரமான ஒரு வேலையாய் இருக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேனப்பா. அதுக்காக நன்றி அப்பா. அவங்க குடும்பத்துல தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் இருக்கட்டும். அந்த அம்மாவோடும் கரம் இருக்கட்டும். அவங்க இருக்கிற எல்லா பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. பூரண சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி அப்பா. உங்க கரம் இருக்கட்டும் சாமி அப்பா. இந்த நாளில கூட ஆண்டவரே மலர காக்காக செபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க வரவில்லை என்றாலும் ஆண்டவரே அவங்க அக்கா இறந்துட்டாங்க ஆண்டவரே தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே அவங்க கஷ்டப்படாதபடி அந்த ஜீவனை நீர் எடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே வேதனைகளும் ஆண்டவரே அப்பா பாரங்களை நீர் ஆண்டவரே எல்லாத்தையும் மாற்றி நீர் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராகப்பா. அதுக்காக நன்றி. அவங்க தேவைகள் அனைத்தும் நீங்க சந்திங்க. அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதுக்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த நாளிலும் அருமையான ஆண்டவரே வினோத் தம்பியை கூட கருத்துல கூட உங்க தாய் ஆண்டவரே தாயை கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்க வாரம் வாரம் வருவாங்க ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே தகப்பனே எப்போ வந்தாலுமே ஆண்டவரே அவங்க தகப்பனுக்காக ஜெபிக்க சொல்வாங்க, அவங்க வீட்டுக்காரக்காக ஆண்டவரே. ஆனாலும் ரொம்ப கஷ்டம் தான் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே ஆனாலும் அந்த வேலையில கூட அப்பா ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவரே அப்பா அந்த உடல்நல சரியில்லாமல் போராடுகிறத நாங்கள் பார்க்கிறோம்பா. ஆனாலும் அப்படியெல்லாம் இல்லாதபடி என் சபை பிள்ளைகளில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சேகரன் அம்மாவாகட்டும் வினோத் தம்பி அவங்க அப்பாவாகட்டும் 2 பேருமே சரி ஆண்டவரே நடந்து கொண்டு நல்லபடியா இருந்துட்டே தான் ஆண்டவரே அவங்க இருந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான், சந்தோஷம் இசப்பா. ஆனாலும் அவங்க குடும்பத்துக்கு ஆண்டவரே அவங்க பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கு அது பாரம் தான் ஆண்டவரே, அது கஷ்டம் தான் ஆண்டவரே. ஏன்னா இந்த உலகத்தில் அப்பா எவ்வளோ வயசானாலும் ஆண்டவரே நம்மளை விட்டுட்டு அப்பா போகக்கூடாது, கணவர் போகக்கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க ஏசப்பா. ஆனாலும் அந்த துயரங்கள் எல்லாத்தையும் மாற்றுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஏன்னா எங்க அப்பாவுக்கு நான் கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்ப்பா, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆண்டவரே படுத்த படுக்கையாகி. அந்த மாதிரி யாருக்கும் ஒரு சூழ்நிலை வந்திருக்க கூட வரக்கூடாதுன்னு தான் நான் நிறைய பேருக்கு நான் நினைப்பேன் ஏசப்பா. ஆனாலும் அப்படியெல்லாம் இல்லாதபடி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த தகப்பனையும் அந்த தாயும் நீர் எடுத்துக்கொண்டீங்கப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆறுதலை நீங்க தர வேண்டும், அந்த தாய்க்கு ஒரு ஆறுதலை நீங்க தர வேண்டும்ப்பா. ரொம்ப பாரமா தான் இருப்பாங்க ஏசப்பா. ஏன்னா இவ்வளோ வருஷங்கள் அவங்க கூட இருந்திருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த இடத்துல அவங்க இல்லைன்னா இவ்வளோ கஷ்டம்ன்றது ஆண்டவரே அவங்களுக்கு அறிந்தவர்கள் மாத்திரமே அது தெரியும் ஏசப்பா. ஆனாலும் அந்த தாய்க்கு ஒரு ஆண்டவரே நீர் மணவாளனா இருந்து ஆண்டவரே அந்த இடத்துல நீங்க அந்த தாய்க்கு உதவி செய்ய வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு தகப்பனா இருந்து நீங்க உதவி செய்யுங்க. அந்த மருமகளுக்கு நீர் மாமனாரா இருந்து நீர் உதவி செய்யுங்க. அந்த பேர பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே தாத்தாவா இருந்து உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அந்த மகள்களுக்கு நீர் தகப்பனா இருந்து உதவி செய்யுங்கப்பா. அந்த ஆண்டவரே
ஆண்டவரே குடும்பத்துல தேவைகளை நீங்க சந்திங்க. எல்லா துயரத்தில இருந்து வெளியே வரும்படியா நீங்க செய்யுங்கப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் மணியனுக்காக ஜெபிக்கிறேன். மணியனன் ஆசீர்வதிங்க. மணியன குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. உங்க தேவைகளை ஆசீர்வதிங்க. சுகத்தை பலத்தை தாங்க. அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில கூட அப்பா ஆண்டவரே எக்ஸாம் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேலையில உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா 1ஆவதுல இருந்து 10th 12th வரைக்கும் எழுதி இருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாரும் எந்தெந்த பிள்ளைகள் எழுதி இருக்கிறதோ ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே 10th 12th நான் ஜெபிக்கிறேன். +1க்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நல்ல மதிப்பெண் பெற என் தேவன் உதவி செய்யுங்க. இந்த காலாண்டு தேர்வுகளை நல்லபடியா எழுதி முடிக்க உதவி செய்தீர். அதுக்காக நன்றி. இந்த 10 நாள் லீவ் விடுறாங்கப்பா. அந்த 10 நாள் லீவ்ல எந்த பிள்ளைகளும் எங்க ஏதாச்சும் ஊருக்கு போனாலும் பாதுகாப்பாய் இருந்து பாதுகாப்பாய் வர என் தேவன் உதவி செய்யுங்க. தேவக்கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டப்பா. எந்த இடத்துல போனாலும் தேவனை ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா, நல்லா ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரை எங்க போனாலும் ஜெபித்துட்டு வெளியே போகும்படியாய் நீங்க செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஜெபமே கேடகமாய் நம்மளை தாங்கும் என்ற ஒரு நம்பிக்கை பிள்ளைகளுக்குள்ள வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஜெபித்துட்டு எங்க போனாலும் போகும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்படியான ஒரு ஆவியை நீர் கட்டளையிடுவீராக ராஜா. அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாள்ல கூட ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறேன். மகள் வரவில்லை ஆனாலும் அந்த மகளை நீர் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தையும் அவங்க பெண் பிள்ளைகளை ஆண்டவரே ஆண் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. அவங்க கணவரை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்துல தேவைகள் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அதுக்காக நன்றி அப்பா. உங்க கரம் இருக்கட்டும் சாமி ஆண்டவரே. உங்க கிருபை இருக்கட்டும்ப்பா. இந்த நாளில கூட ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட உன் கரம் இருந்ததுக்காக நன்றி. நாங்க ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தோட உன் கரம் இருந்ததுக்காக நன்றி அப்பா. மீதம் இருக்கிற வசன பகுதி உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. கர்த்தா தாமே நீர் நடத்துங்க. மகளை மறைத்து நீர் வெளிப்பட போற தயவுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உங்க கருத்துல ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பிடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேரம் மட்டும் ஏசப்பா எங்களோட கூட இருந்து அப்பா ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் இடைப்பட்டீங்களே, ஆண்டவரே எங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்களா ஆண்டவரே, அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளில் கூட சப்பா இந்த வார்த்தையின் பகுதிக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவன் தாமி நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்களா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே சப்பா. என்னுடைய மாம்சம் சுயம் ஒரு நாளும் இயேசுவின் நாமத்தினால வெளிப்படக்கூடாது. ஆவியானவர் நீர் ஆண்டவர் எல்லாவுமா இருந்தே சப்பா நீங்கள் நடத்த போகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் சப்பா. முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்ன பாதுகாப்பு தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 27:4. ஆமேன். போதும்க்கா. அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். சரிங்களா, இங்க எதிர்காற்று அப்படின்னு சொல்லுது. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சீஷர்கள் அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுதுங்க, எதிர்காற்று வருது. ஆனாலுமே எதிர்காற்று வருதேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல, ஸ்டாப் ஆகி ஒதுங்கி நிக்கல. அவங்க என்ன பண்றாங்க, வேற பிளேஸ்க்கு உடனே என்ன பண்றாங்க, ஓடி போறாங்களாம். ஓடுறாங்களா, ஓடி போறாங்க. அப்போ இந்த எதிர்காற்று அவங்கள போக விடாம தடுக்குது. அப்ப இந்த எதிர்காற்று என்ன, அதுக்குடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனா எபேசியர் 2வது அதிகாரம் 1-2 வசனம். எபேசியர் 2:1-2. ஆமாக்கா. ம் 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 இங்க இருக்குல்ல, ஆகாயத்து அதிகார பிரபுன்னு இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் காற்றின் சக்தியின் இளவரசன் அப்படின்றது பேர். சரிங்களா, இங்க ஆகாயத்து அதிகார பிரபுன்னு யாரை குறிப்பிடுது, பிசாசை குறிப்பிடுது. அப்போ அதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, இந்த ஆகாயத்து அதிகார பிரபுக்கு காற்றின்
சக்தியின் இளவரசன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவங்க தேவனுடைய மனுஷங்க வந்து புறப்பட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது என்ன பண்ணுது, இந்த பிசாசு வந்து, இந்த எதிர்காற்று வந்து என்ன பண்ணுது, அவங்கள தடுக்குது. சரிங்களா? அந்த எதிர்காற்று தடுத்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற இடத்துக்கு அந்த ஊழியத்தை நிப்பாட்டல, ஒதுங்கி நிக்கல. என்ன பண்றாங்க, அவங்க வேகமா என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. அந்த ஊழியத்துல இன்னும் என்ன பண்றாங்க, ஓடிட்டே இருக்காங்க. சரிங்களா? என்ன நான் இதுக்கு என்ன என்ன விஷயம் பார்க்க போனா, ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு வந்து நம்ம ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறோம். கண்டிப்பா அவங்களால என்னென்ன முடியுமோ அந்த ஊழியத்தை நம்ம கண்டிப்பா செய்கிறோம். ஆனா எத்தனை பேர் வந்து நான் ஃப்ரீயா ஊழியம் செய்கிறேன், எனக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை, எந்த ஒரு எதிர்காற்றும் வரல, எந்த ஒரு பிசாசு சோதனையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே என்னது, கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வந்துட்டாலே போராட்டம் வரதான் செய்யும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குன்னா இருக்குதா? கண்டிப்பா கிடையாது. அப்ப என்ன நம்ம செய்யணும்னா, இந்த சீஷர்கள் எப்படி வந்து அவங்க ஊழியத்துல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது எதிர்காற்று, இந்த பிசாசு வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து என்ன பண்றது, மோதி அடிக்குது, பல இன்னல்களை உண்டு பண்ணுது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, ஒதுங்கி போய் அதுக்கு பயந்து போய் அவங்க நிக்கல. அவங்க துணிஞ்சு என்ன பண்றாங்க, இன்னும் வேகமா ஓடுறாங்க. முன்ன இருந்ததை விட முன்ன நடந்து கூட போயிருக்கலாம். ஆனா அந்த சோதனை வரும்போது அவங்க ஒடுங்கி போல, இன்னும் என்ன பண்றாங்க, வேகமா நடக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, சே இனிமே எனக்கு இது தேவை கிடையாது, இதுனா ஒரே உபத்திரமா இருக்குது, இது ரோதனையா இருக்குது, இவ்வளோ பிரச்சனையா இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நிறைய பேர் பின்வாங்கி போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு ஆண்டவருக்காக என்ன பண்றாங்க, ஊழியம் செய்யறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆமாக்கா. 2 தீமோ ம் 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 அப்போ என்னது இந்த வாழ்க்கை, இந்த ஊழியத்துல இருக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை தான் சொல்லி வேதமே சொல்லுது. சரிங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள் கண்டிப்பா இருக்கதா செய்யும். பிசாசு என்ன பண்ணும், அந்த எதிர்காற்ற கொடுக்கதா செய்யும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், அந்த காற்றை பார்த்து ஒரு நாளும் பயந்து ஒளிஞ்சு போக கூடாது. இன்னும் வேகமா ஓடணும். இன்னும் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமா நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அந்த உலகம் வந்து போராட்டம் செஞ்ச வாழ்க்கை தான் பைபிளே சொல்லிருச்சு. ஆனா அந்த போராட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், போராடி ஜெயிக்கணும். எபேசியர் 6:12. ம் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கண்ணுக்கு எதிர்க்க ஒருத்தன் வந்து நம்மள எதிர்த்து பேசுறான்னா கூட நம்மளுடைய வாய் பலத்தால சில கை பலத்தால கூட நம்ம என்ன பண்ணிடலாம், எதிர்த்து பேசிடலாம். ஆவின் ஆவின் வழியா நமக்கு எவ்வளோ போராட்டங்கள் வருது. கண்டிப்பா பிசாசு வந்து இந்த ஆவியின் மூலமா, இப்போ வந்து ஒரு மனுஷன் ரொம்ப கோவத்துல ரொம்ப பொங்குறாங்க, ஒரு மாதிரி பண்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாம்ச பிரகாரமா பார்த்தா அவங்க கிட்ட நம்ம மல்லுக்கட்டி நிற்போம். ஆனா பிசாசு என்ன பண்ணுவோம், நைஸா தந்திரமா ஒரு குடும்பத்துல யார் ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்களோ தூண்டி விட்டு போயிடும். நீ நல்லா ஜெபம் பண்றியா, ஊழியத்துக்கு போறியா, இன்னைக்கு உன்னை எப்படி டைவர்ட் பண்றேன் பாரு, இப்போ வந்து உங்க வீட்டுக்காரன் எப்படி உன்னை சண்டை போட போறான் பாரு, உன் பிள்ளைங்க எப்படி உங்கள்கிட்ட சண்டை போட போகுது பாரு. ஏன்னா வந்து உங்களை தொட மாட்டாங்க, உங்களை தொட மாட்டாங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க எல்லாம் வைராக்கியமா இருக்கீங்க. ஆனா உங்களை எப்படி தாக்க முடியும், குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சுதான் தாக்க முடியும். நல்ல ஊழியத்துக்கு உற்சாகமா கிளம்பி வரும், அப்பதான் வீட்டுல எல்லாருக்கும் பலவீனம் இருக்கும். நம்ம பலவீனத்தை இவங்கள பாக்குறதா ஊழியத்துக்கு போறதா? இப்போ இந்த டைம்ல எடுக்கிற முடிவுலாம் ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா நீங்க வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற பிள்ளைங்க வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு முதல்ல என்ன முக்கியம், ஊழியம் தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம். நம்ம அவங்கள பின்வாங்கி இந்த குடும்ப சூழ்நிலையும் அவங்களையும் நம்ம பார்த்து போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்து போயிடுவோம். அது நல்லா தெரியும், பிசாசு கொண்டு வர போராட்டம். நம்ம என்ன பண்ணோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். ஆண்டவர் கைவிடுவாரா? நிச்சயமா என்ன பண்ணுவாரு, கைவிடவே மாட்டார். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து இந்த உலகத்துல இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. இதுல நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சோர்ந்து போகாம இருக்கணும். என்னன்னா ஒரு ஸ்டோரி கூட வந்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு
பாஸ்டரோட அவங்க ஒய்ஃபு. அவங்க 2 பேரும் நல்லா வந்து ஆவிக்குரியவங்கள தான் நல்லா ஜெபம் பண்ணுறவங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களாம், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு 4-5 மாதம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு வந்து அந்த கரு வந்து கலைஞ்சு போயிட்டுருக்கு, அந்த குழந்தை வந்து கலைஞ்சு போயிட்டுருக்கு. திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப காலம் ஆயுமே வந்து எந்த ஒரு உருவாகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊழியம்னு ஓடணும், ஆண்டவருக்காக இவ்வளோ செஞ்சோம், ஒரு குழந்தைய கூட ஆண்டவரால் நமக்கு காப்பாற்றி கொடுக்க முடியல. கண்டிப்பாக நார்மலாக எல்லாரும் யோசிப்பாங்களா, சொல்லுவாங்க தானே. அவங்க வந்து அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், இந்த குழந்தை ஆண்டவருக்கு சித்தம் இல்லை பழுகுது, ஒருவேளை இந்த குழந்தை இருந்தா நம்மளால ஊழியம் செய்ய முடியாம கூட இருந்திருக்கலாம், அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இதை எடுத்துக்கிட்டாரு. இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் இது இல்லைனா கூட நமக்கு என்ன பண்ணுவாரு, நிறைய குழந்தைல கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு என்ன பண்ணாங்க, அவங்கள அவ்வளோ விசுவாசமா அவங்க பேசினாங்களாம். அந்த அம்மா மறிக்கும் போது அவங்க சபை விசுவாசிகள் மட்டுமே 80,000 பேரும். அவ்வளோ குழந்தைகள் என்ன பண்ணாரு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த டைம்ல இந்த பிசாசு கொண்டு வர உபத்திரவத்துக்கு அவங்க விழுந்து போயிட்டு இருந்தாங்கன்னா இருக்கும், எல்லாமே நிறைய பேர் விழுந்து போயிடுறாங்க, நிறைய சோதனையை சகிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் விழுந்து போயிடுறாங்க. ஆனா அந்த டைம்லயும் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஆண்டவர் சபை ஃபுல்லா, வயிற்றுல தான் ஒன்றும் இல்லை, ஆனா சபை ஃபுல்லா ஆண்டவர் கொடுத்தாருல்ல, அவ்வளோ குழந்தைங்கள ஆண்டவர் கொடுத்தாருல்ல. அப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போகாம நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு முள்ளு கொடுத்துட்டு தான் இருக்குது, அந்த முள்ளு எல்லாருக்கும் குத்திட்டு தான் இருக்கும். ஆனா அந்த முள்ளை பார்க்காம அதுக்காக நம்ம பின்வாங்கி போகாம நம்ம துணிஞ்சு ஆண்டவருக்காக இறங்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா, கைவிடவே மாட்டார். அப்போஸ்தலர் 27:7. ம் 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 மறுபடியும் இவங்களை இந்த காற்று வந்து தடுக்குது. அப்ப கூட அவங்க என்ன பண்றாங்க, மெதுவாச்சும் என்ன பண்றாங்க, போறாங்க. ஃபர்ஸ்ட் ஓடுனாங்க, மெதுவாச்சும் போறாங்க. ஆனா அவங்க போறது ஸ்டாப் பண்ணவே இல்லை. அதுதான் விஷயம், சரிங்களா. அவங்கள பிசாசு தடுத்துட்டே இருக்குது, சோதனை. நீ போவியா, நீ போயிடுவியா பாரு, இப்ப இவனை எப்படி பண்ண போறான், அவனை எப்படி தூண்டி விட போறான் பாரு, நீ எப்படி இதை பண்ணிடுவ அப்படின்னு என்ன பண்றது, தூண்டி விட்டுட்டே இருக்கு. அவங்க என்ன பண்ணல, நிறுத்தவே இல்லை. அப்பயே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மெதுவாச்சும் என்ன பண்றாங்க, அவங்க போயிட்டே இருக்காங்க, சரிங்களா. இப்போ ஆண்டவருடைய சீஷர்கள் வந்து அவ்வளவும் ஆண்டவர் பின்னாடி அவருக்கு என்ன பண்றாங்க, அவ்வளோ ஊழியம் செஞ்சதுனால ஒருத்தரும் அவ்வளோ கொடூரமா ரத்த சாட்சியா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, மறிச்சிருப்பாங்க. அவ்வளோ அவங்க அன்னைக்கு எடுத்த முயற்சி, அன்னைக்கு அவங்க பின் வாங்காம ஆண்டவருக்காக அவங்க ஓடின ஓட்டம் தான் 2000 வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கு அவங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், சரிங்களா. ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு எல்லாரோட அவங்க என்னென்ன தொழிலோ அது எல்லாம் ஆண்டவர் கூப்பிட்டு அடுத்த செகண்டை விட்டு வந்தாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் தனக்குன்னு ஒரு வேலை இல்லாம வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு வேலையே ஒண்ணுமே வேணாம், ஃபுல் டைம் எனக்கு ஆண்டவருடைய பணி மட்டுமே போதுன்னு துணிஞ்சு எடுத்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய கடினமான முடிவு. நம்ம எல்லாரையுமே பணத்துக்காக வராங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுல உண்மையா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாரும் அப்படிதான் நம்மளே பூசி மழுகக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும், அவருக்கு உண்மையா கடைசி மூலையில கூட ஒரு புள்ளியாவது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே இனி வருமானத்துக்கான ஒரு வழியும் இல்லைன்னும் போது கூட ஆண்டவருக்காக துணிஞ்சு வந்து நிக்கிறாங்க. இந்த சீஷர்கள் என்ன, ஆண்டவருக்காக அப்படி ஓடினாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம இவங்கள அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு கொஞ்சமாவது நம்ம பலத்துல நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்ன செய்யமோ ஆண்டவருக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம செய்யணும். ஒரு ஒரு மகன் கூட ஒரு சாட்சி சொன்னான், ஒரு தம்பி 25 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு, சரிங்களா. அவன் வந்து நல்லா படிச்சிருக்கான், டிகிரிலாம் படிச்சிருக்கான், அவனுக்கு வேலையும் கிடைச்சிருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டான், வேலையை தூக்கி போட்டான். வேலை இருந்தால் ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது, அதில் என்னால் உண்மையாக இருக்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டான். இனி எதுனாலும் நான் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இறங்கி வந்துட்டான். அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ ஊழியம் செய்ய போற, நீ திரும்பி வரும்போது உன்னால் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அவங்க அம்மா. நீ ஊழியத்தை விட்டுட்டு போறியே, 1 கிலோ அரிசி உன்னால் வாங்கிட்டு வர முடியுமான்னு. அதையும் பொறுத்துக்கிட்டு அந்த மகன் என்ன பண்ணானா, ஊழியத்துக்கும் போயிட்டானா. ஊழியத்துக்கு போய் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் வரணும். அப்போ வந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாராம், ஒரு கார்ல வந்திருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், எங்க தம்பி உங்க வீடு, நான் கார்ல உன்னை விட்டுறேன், நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்க இவன் வரும்போது தாங்கிட்டே வரானா.
அம்மா 1 கிலோ அரிசி கூட நல்லா வாங்க முடியுமா, ஊழியத்துக்கு போயிட்டியே, உனக்கு வேலை கூட இல்லையேன்னு இப்படி பேசிட்டாங்களே, இப்போ வெறுமையாக போனால் எதனா சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தயங்கிட்டே அவன் வரானா. அவன் வீட்டில் வந்து அந்த பாஸ்டரும் அவனை வந்து என்ன பண்ணுறாரு, இறக்கி விட்டுறாரு. இறக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, நான் ஒரு சின்ன காணிக்கைப்பான்னு சொல்லிட்டு கார்கிட்ட போயிட்டு 1 மூட்டை அரிசி 25 கிலோ அரிசி எடுத்துன்னு வந்து கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனாராம். சரிங்களா? அப்போ ஒண்ணுமே இல்லைன்னு ஆண்டவர் மட்டும்தான், ஒரு ஊழியம் மட்டும்தான் நம்பி வரவங்கள ஆண்டவர் விடுறாரா? கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, விடவே மாட்டாரு. அந்த சூழ்நிலை எனக்கு இது முக்கியம் அது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அவன் போல. லாபமான அனைத்தையும் ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணணும், நஷ்டம்னு கருதணும். ஆதியில வைத்திருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. உபத்திரவத்துல, பாடுல, நிந்தையில நீங்க தான் ஏசப்பா, உங்களை தவிர வேற எதுவுமே ஆள் இல்லை, இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு ஆண்டவருக்காக நம்ம ஓடியாருமா இல்லையா? உபத்திரவுல நம்ம செய்யற ஊழியத்தை விட ஆசீர்வாதத்துல செய்யவே முடியாது. கண்டிப்பா. அந்த உபத்திரவம் இருக்கும்போது ஒரு பிரேயர், ஒரு ஜபம், ஒரு இது என்ன ஆனாலும், ஒரு கோடியே வந்தா கூட நம்ம என்ன பண்றோம், விடவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா கண்டிப்பா அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். பண்றோமா இல்லையா? அந்த மாதிரி காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் மனவேதனைப்படுவார். அதான் எவ்வளோ ஒரு ஏக்கப்பட்டிருந்தா, நீ ஆரம்பத்துல என் மேல எவ்வளவு பாசமா இருந்த, இப்ப பாத்தியா என் மேல நீ பாசமாவே இல்லை. அதுலதான் ஆதில வைத்திருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் குறை உண்டு சொல்லி. இதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி நிறைய வசனம் இருக்குது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு பேச முடியல. ஏன்னா வந்து எனக்கு ஃபாஸ்டிங் இருந்து நான் இந்த ஒவ்வொரு விஷயமும் ஆண்டுகிட்ட உட்காந்து, எசப்பா இதை எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு இது தெரியலன்னு நான் கேட்டு வாங்கிட்டு வரேன். ஆனா இங்க வந்து எனக்கு அது பேசுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. அதை நீங்க தான் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணணும். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போம்மா. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த தேவன் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துவோம். வரும்போது தேவன் பாதுகாப்போடு கொண்டு வந்தார், வீட்டுக்கு போகும்போதும் தேவன் பாதுகாத்து கொண்டு வரத்தக்கதாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். நாள் கேட்ட உபதேசங்களுக்காக நன்றி. இதோ ஆரம்பத்திலேருந்து முடியும் மட்டுமாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த கரத்தில் கொடுக்குறோம். சமாதானத்தோடு கடந்து போக, ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கிருபை தாரும். ஆசீர்வதி உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு டீ இருக்குது, பிஸ்கட் இருக்குது, சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு சின்ன ஊழியம் இருக்குது. இந்த குமார்னு ஒருத்தர் இருக்கான் ஏலப்பங்கில், அவனுக்கு தலையில் ஆப்ரேஷன் வந்திருக்கான், வீட்டில் வந்திருக்கான். இங்கே தெரியும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. சரண்ராஜுடைய மாமா. அதை மட்டும் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம். நீ மல்லிகா, நீ, நான், உங்கள் அக்கா, அப்புறம் அந்த சித்ரா அவங்க அப்படியே போயிடுவாங்க. ஏஞ்சல் அப்படி பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க. சரியா? சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, பிஸ்கட் கொடுங்க, போய் சாப்பிட்டு உடனே போயிடலாம். பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம். அவன் 1 வாரம் என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க.